அம்மா அம்மா, ஸ்மோக்கிங்னா என்னம்மா? அப்படின்னா சிகரெட்டை வச்சு புகை விடுறது. அது ரொம்ப கெட்ட பழக்கம்ப்பா. உடம்புக்கு நல்லதே இல்லை. அதனாலதான் கேன்சர் வருது. அதை பண்ணிட்டே இருந்தா அப்புறம் சாமி கிட்ட போயிடுவாங்க. ஓ, நம்ம சுரேஷ் அண்ணன் கடையில நிறைய பேர் நின்னுட்டு புகை விடுவாங்களே, அது மாதிரியாம்மா? ஆமாப்பா, அதேதான். அடுத்த வாட்டி அவங்க புகை விட்டா அவங்க பக்கத்துல மட்டும் போகாத. ஏம்மா, அவங்க தானே புகை விடுறாங்க, பார்க்க நல்லா தானே இருக்கும். அப்புறம் ஏன் நம்ம அவங்க பக்கத்துல போக கூடாது? அப்படி இல்லை கண்ணா, அவங்க பண்ணாலுமே அந்த புகையை நீயும் பிரீத் பண்றல, அது உடம்புக்கு நல்லது இல்லப்பா. நான் தான் மாஸ்க் போட்டு போயிடுவேனே. அது சரி, அதனால ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நடனம் செய்யும் மகிவாசனா கையிலாதனை காத்தவிந்து வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலூன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். போன வை ஒரு தம்னா. எவ்வளோண்ணா? 18 ரூபா. அங்கிள் இந்தாங்க, அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. அண்ணா பேங்க்ஸ் ஒரு டவுன் வருது, நாளைக்கு தர அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. தம்பி, இது முதல் வியாபாரம்ப்பா, காலைல கடன் கிடையாதுப்பா. 18 ரூபா தான்ண்ணா. அங்கிள், அம்மா கொடுக்க சொன்னாங்க. தம்பி, உனக்கு 28 ரூபாப்பா. இது பேலன்ஸ் 22 ரூபா இல்லை, காலையில் அம்மா வந்து வாங்கி சொல்லுங்க. ஆஹா, அம்மா திட்டுவாங்க. எனக்கு இப்பயே சில்லற வேணும், இல்லைன்னா நான் வேற கடைக்கு போறேன். கொடுங்க சில்லற. சில்லற இல்லைப்பா, காலைல வந்து வாங்கி சொல்லுங்க அம்மாவை. அங்கிள், அந்த அண்ணாவோடதையும் என் காசுலயே எடுத்துக்கோங்க. இல்லை வேணாம். ஆஹா, எடுத்துக்கோங்க. மிச்சம் 4 ரூபாய்க்கு எனக்கு சாக்லேட் கொடுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. தம்பி இங்கே ஸ்மோக் பண்ணாங்கப்பா, வெளில போங்க. தம்பி தேங்க்ஸ். என்ன பண்ற? நீங்க பண்ற தப்பு. 18 ரூபா வீணா போச்சுன்னா மென்டல். என்ன மென்டல் சொல்லாதீங்க, நான் உங்களை காப்பாத்திருக்கேன். தம்பி நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத, எதுக்கு உளறிட்டு இருக்க இப்போ? நான் ஒன்றும் உங்களை டென்ஷன் பண்ணல. அம்மா சொல்லியிருக்காங்க சிகரெட் குடிச்சா சாமிகிட்ட போயிடுவாங்கன்னு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாருக்கும் கெட்டது. அதான் தூக்கி போட்டேன். ஐயோ, மாஸ்க் வர எடுத்துட்டு வர மறந்துட்டேன். யாரா நீ காலையில் வாங்கி கொடுத்துட்டு அது கீழே போட்டுட்டு? கடையிலையா? கடையில் நீங்கள் இதையா வாங்கினீங்க? அப்படியும் புகையே வரல. என் டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் உன் வேலையை பாரு. காலங்காத்தால வந்துட்டானுங்க கடுப்பு ஏற்றிட்டு. என்னாச்சு? இல்லை, நீங்கள் வேகமாக ஓடி போனீங்களா, நான் உங்களை வேகமாக கூப்பிட வந்தேனா, அதான் கல்லு தடிக்க கீழே விழுந்துட்டேன். என்ன எது கூப்பிடணும்? 18 ரூபா வாங்க. இல்லை எனக்கு புரியல. இல்லை, சிகரெட்டுக்கு போய் 18 ரூபா காசு கொடுத்தேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை திட்டுவாங்க, அதனால தான் அதை கேட்க வந்தேன். அண்ணா அண்ணா 18 rupees. டேய் பைத்தியம், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என்கிட்ட காசு தான் நானே வாங்கியிருக்க போறேன்ல. என்ன பைத்தியம்னு சொல்லாதீங்க, நான் பைத்தியம் இல்லை.
ஸோ சரி விடு, அழாத. நானே வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. நிஜமா? சரி வா, நான் தான் அம்மாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் காசு வந்துடுறேன்ட்டு. நானே வந்து உங்கள் வீட்டில் விட்டுறேன். சரியா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? நடந்து வந்துட்டே இருக்க? ஐயோ இப்படிதான் எப்படியோ வரும், வழியை மறந்துட்டேன். ஸோ யார் மூஞ்சில் முழிச்சேன்னே தெரில. இந்தாங்க எடுத்துக்கோங்க. வேணாம்ப்பா, இதுக்கும் காசு கேட்ப. இல்ல கேட்க மாட்டேன், எடுத்துக்கோங்க. உங்கள் அம்மா சாக்லேட் சாப்பிட்டா கெட்டதுன்னு சொல்லையா? இல்ல அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரொம்ப சாப்பிட்டா பூச்சிப்பல்லு வரும். பெரிய காமெடி. இப்படியே எவ்வளோ தூரம் தானே நடக்குது? உன்கிட்ட ஃபோனாச்சு இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அம்மா கால் பண்ணாதான். சரி பர்ஸு வேறு எதுவும்? இல்ல, அம்மா வெறும் 50 ரூபாவும் இந்த லிஸ்ட்டும் தான் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது? ஏய், இதில் அட்ரஸ் நம்பரும் இருக்குடா. அப்படியா? நான் எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனா கேட்கவே மாட்டாங்க. நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. பாட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினாலும் அவ்வளோதான். அமைதியாக என் கூட வரேன். நான் ஒரு டீயும் பிஸ்கெட் பாக்கெட் வேணும். மேலே ஏறிடுவானுங்களாட்டிருக்கு. நான் ஒரு தம்னா. டேய் என்ன பண்ற? நீங்க பண்றது தப்பு. ஆனா ரொம்ப சாப்பிட்டா பூச்சிப்பல்லு வரும். 3 சாக்லேட் போதும்.